இன்றைக்கி தமிழ் வருடப்பிறப்பு விசுவாவசு. விசுவாவசுனாலே உங்களுக்கு காமதேனு கோமாதாவினுடைய அம்சம்தான் இந்த வருஷம் ஃபுல்லாக. ஸோ நம்ம இன்றைக்கி கோமாதா பூஜை பண்ணலாம். வீட்டிலே இந்த மாதிரி நீங்கள் உருவங்கள் இருந்தால், கோமாதா இருந்தால், கண்ணுக்குட்டியோடு இருக்கிற கோமாதா ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வீட்டிலேயே அபிஷேகம் பண்ணலாம். காலையில் உங்களுக்கு கோமாதா பூஜை கோயிலில் காட்டினேன். கோமாதாவில் ரொம்ப முக்கியம் காராம்பசு. இந்த காராம்பசும் அடியும் கருப்பாக இருக்கும், உடம்பும் கருப்பாக இருக்கும். நிறைய கோயிலில் சுயம்பு வெளிப்பட்ட இடத்துல தான் பார்த்தீங்கன்னா காராம்பசு பால் சுரந்து சுயம்பு வெளிப்பட்டு இருக்கும். ஒரு சில அந்த கோயிலுக்கு நீங்கள் போனாங்களே, அந்த கோயிலினுடைய உங்களுக்கு எந்த தூண்லையாவது காராம்பசுனுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சலாம். இங்கே இருக்கிற கோயிலில் சுயம்பு லிங்கம், இங்கே காராம்பசு பால் சுரந்து லிங்கம் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அந்த காலத்தில் ரொம்ப சூட்சமாக சிலைகளில் இந்த மாதிரி வடித்த சிலைகள் தூண்களில் செதுக்கியிருப்பாங்க. அதை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அருமையாக இருக்கும். உங்களுக்கு பட்டீஸ்வரம் போனாலும் இருக்கும், சதுரகிரியில் போனாலும் நிறைய உங்களுக்கு காராம்பசு பால்ஸ் சுயம்பு வெளிப்பட்ட இடம் தான். நம்ம இப்போ வீட்டிலேயே செய்கிறதுக்கு தேவையானதுன்னா முக்கியமாக பஞ்சகவ்ய விளக்கு எடுத்துங்க, பஞ்சு திரி வச்சுங்க, நெய் ஊற்றி இழுப்பெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவையான நெய்வேத்தியம் சாதம் வச்சுக்கோங்க. அப்புறம் பூக்களால் நம்ம அவங்களுக்கு என்ன விருப்பப்பட்ட பூவை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புல் இருந்தால் புல் எடுத்து வச்சுக்கோங்க. புல்லை நம்ம கையில் கொடுத்து அதை வாயில் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது இது மாதிரி முக்காலி இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அது மேலே இந்த காமதேனுடைய வச்சுக்கோங்க. ஒரு விளக்கு, காமாட்சி விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கட்டும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். உங்களுக்கு பன்னீர் இருந்தால் பன்னீரை அப்படியே கெண்டியில் ஊற்றி, எப்பவுமே நான் வீட்டில் கெண்டி வச்சுருப்பேன். கெண்டியில் ஊற்றி நீங்கள் அப்படியே அபிஷேகம் பண்ணால் பின்பக்கம் முன்னாடி வாங்க. பின்பக்கம் தான் எல்லா தேவர்களும் முக்கோடி எல்லா கடவுளும் பின்னாடி இருக்கிறத சொல்லுவாங்க. அதனால் பின்பக்கம் இருந்து அப்படியே அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக தொடச்சிட்டு புது வஸ்திரம் மேலே வச்சிடலாம். நம்ம பஞ்சுத்திரி வஸ்திரம் வந்தால் கூட பஞ்சு நூல் கூட போடலாம். புது வஸ்திரத்தை அப்படியே வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் அப்படி அவங்களுக்கு பின்பக்கம் இருந்து அப்படியே வச்சுக்கிட்டு வருவோம். நான் பூசலார் மாதிரி நம்ம காமதேனுவை அவங்களுக்கு பூஜை பண்ணுற மாதிரி நினச்சி மனசுக்குள்ளே நினச்சி நம்ம இந்த பூஜையை பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரும். கண்டிப்பாக அவங்க ஏற்றுப்பாங்க. பூக்களால் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அலங்காரம் பண்ணிக்கிட்டு புது வஸ்திரம் இருந்தால் வஸ்திரம் நூல் போடுங்க. இங்கே பாருங்கள், மடி பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் காசியில் வாங்கினேன். நீங்கள் அமேசானில் கூட இந்த மாதிரி நிறைய கிடைக்குது. பித்தளையில் கிடைக்குது, செம்பில் கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மெழுகுலேயும் கிடைக்கிது. ரொம்ப அருமையாக இருக்குது. செராமிக்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. செராமிக்கில் பெரிய பெரிய சைஸ்லாம் கிடைக்கிது. பார்க்கவே அழகாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை பண்ணுங்கள். நெய்வேத்தியம் வைங்க. நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணுங்கள். இந்த மாதிரி வீட்டிலே பண்ணும்போது நிறைய நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு விசு வா வசு அதோடைய அர்த்தமே கோமாதா தான்.